எல்லாருக்கும் வணக்கம். பாம்பனோட புதிய ரயில்வே பாலம் ஏப்ரல் 6ஆம் தேதி திறக்கப்படும்னு மறு அறிவிப்பு வெளிவந்திருக்குங்க. அதற்கான ஒத்திகை நிகழ்வு தான் இன்னைக்கு சதன் ரயிலோட GM RN சிங் பங்கு பெற்று கொடியசைச்சு வச்சு ரயிலை துவக்கி வச்சாருங்க. இன்னைக்கு நடந்த மொத்த நிகழ்வையும் வாங்க பார்க்கலாம். பாம்பனோட புதிய ரயில்வே பாலம் கட்டப்பட்டு திறப்பு விழா ஒத்திவைக்கப்பட்டே வந்த நிலையில் இன்னைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி திறப்பு நடைபெறும்னு ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்குங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வருகை தருவதாகவும் அவர் இந்த புதிய ரயில்வே பாலம் திறந்து வைக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்குங்க. அதுக்கான ஒரு ஒத்திகை தான் இன்றைக்கி நடந்தது. ஏற்கனவே 2-3 ஒத்திகைகள் நடந்து முடிஞ்சாச்சுங்க. அதாவது பாலத்தில் முதல்ல ட்ரெயினை ரன் பண்ண விட்டு அதுக்கப்புறமா பாலத்தை லிஃப்ட் பண்ணி பழைய ரயில்வே பாலமும் தூக்கப்பட்டு அதன் வழியாக இந்தியாவோட கோஸ்ட் கார்டு கப்பல் போயிட்டு திரும்ப பாலத்தை எல்லாத்தையும் டவுன் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரெயினை பாஸ் பண்ணி ஒரு ஒத்திகை தாங்க நடந்துச்சு. இது இன்னைக்கு நடந்தது. இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி 2 ஒத்திகைகள் நடந்திருக்குங்க. தூக்கப்பட்ட பாலங்கள் வழியா ஒரு வள்ளம் கடந்து போறதாங்க பார்த்தோம். ஒரு சூப்பரான காட்சியா இருந்துச்சு. ராமேஸ்வரத்துலேருந்து சதன் ரயில்வே GM கிளம்பியாச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாம்பன் பாலத்தை ரீச் ஆயிட்டாருங்க. சதன் ரயிலோட GM ரிகர்சல் மேடைக்கு வந்துட்டாருங்க. அவரை சுற்றி அவரோட குரூவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸும் அப்புறம் லோக்கல் போலீஸ் ஃபோர்ஸுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்துக்காகனா ஸ்டேஜ் போட்டிருக்க காரணத்தினால ஒரு இடத்த ஆக்குபை பண்ணியாச்சுங்க. அதனால் வர்ற போக்குவரத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணி தான் ஒரு பக்கம் அனுப்ப முடியும். ரொம்ப சூப்பராகவே அந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குங்க. இது மாதிரி தான் நீ பிரதமர் மோடி வர்றப்பவும் நடத்தணும்னு சொல்கிறதுக்காக ரொம்பவே பக்காவான பிளான் பண்ணி சூப்பராக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. மேலே இருக்காங்க உண்மையிலே வீரான வீரம் வெயிட்டிங் வந்துச்சா? ஆமாம், ரொம்ப லாங்காக தெரியும். முருகனை கூப்பிட்டு முருகா
அப்படியா? என்ன இது புதிய மாடல் பண்ணி அதுதான் தெரியாது. இதே பாதி அவங்க பண்ணி வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டே. புரியுதா? இது வரும்போது கொஞ்சம் பண்ணாங்க அவங்க. திரு ஆர்என் சிங் அவர்கள் பச்சை கொடி அசைக்க ட்ரெயின் ராமேஸ்வரத்தை நோக்கி பறந்து போயிருச்சுங்க. ஆமாம், அவர் கொடி அசைச்சோன்னே ட்ரெயின் மூவ் ஆகி போயிடுச்சு. மூவ் ஆகி போன பிறகு இனிமேல் வந்து பாலத்தை லிஃப்ட் பண்ணி இந்திய கோஸ்ட் கார்டு நேவி கப்பல் வந்து கடந்து போவாங்க. அதுக்காக தான் பாலத்தை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பழைய பாம்பன் பாலத்தை லிஃப்ட் பண்ணியாச்சு. என்ன காரணம்னா, புதிய பாம்பன் பாலம் வந்துட்டு சுவிட்ச் வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுனால குயிக்காக டக்குன்னு மேலே தூக்கிடலாங்க. ஆனால் பழைய பாம்பன் பாலம் இன்னுமே மேனுவல் தான். எப்பயுமே அது மேனுவல் தான். ஏன்னா கிட்டத்தட்ட டிஸ்மேண்டில் பண்ண போகிறாங்க. அதனால் ஒரு 20 to 30 பேர் சேர்ந்து அதை லிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் தூக்க முடியும். ஸோ அதை முதல்ல தூக்கி வச்சாச்சு. எல்லா ஏற்பாடும் முன்னாடியே பண்ணியாச்சுங்க. இனி இந்தியாவோட கோஸ்ட் கார்டு கப்பல் வர்றது மட்டும்தாங்க பாக்கி. வந்துட்டா இதையும் வந்து கடத்தி சோதனை நடத்தி பார்த்துருவாங்க. கடற்படை ரோந்து கப்பலை வீட்டிலும் சோதனை செய்து ஆய்வு மேற்கொண்டார். ட்ரெயின் கடந்து போயிருச்சுங்க. கப்பல் மெதுவாக நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு பாலத்தை நோக்கி. 2 பாலங்களுமே வந்து திறக்கப்பட்டு தாங்க இருக்குது. எப்பயுமே ட்ரெயின் போகிற காட்சியாகட்டும், கப்பல் போகிற காட்சியாகட்டும், பாம்பன் பஸ் பாலத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு 2 நிமிஷம் எடுத்து அடிக்கிறேன் தான் உள்ளே வந்துருக்கு. சரி சரி சரி. நீ சொன்ன மாதிரி நான் போய் பேக்கை எடுத்து வந்துருக்கா. கோஸ்ட் கார்டு தானே? கோஸ்ட் கார்டு. ட்ரெயின் கப்பல்னு 2 வகையான சோதனையுமே சூப்பராக நிகழ்த்தி முடிஞ்சாச்சுங்க. ஒத்திகையும் முடிஞ்சாச்சு. ரயில்வே ஜிஎம் திரு ஆர்என் சிங் அவர்களும் கிளம்பி போயிட்டாருங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் மோடி வந்து இந்த புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறது மட்டும் தான் மிச்சம். இந்த தடவை எந்த விதமான ஒத்திவைப்பும் இல்லாமல் கண்டிப்பாக பாம்பன் பாலம் திறக்கப்படும், போக்குவரத்துக்காக வந்துட்டு செயல்படப்படும்னு கண்டிப்பாக நம்பலாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏப்ரல் 6ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com